வணக்கம். இந்த சிறப்பான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உலக புகழ் பெற்ற நம்ம மதுரை சித்திரை திருவிழாவை பத்தி தான். இது சும்மா ஒரு ஆன்மீக நிகழ்வுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது 400 வருஷங்களுக்கு முன்னாடி அரங்கேறிய ஒரு பிரம்மாண்டமான சமூக மற்றும் பொருளாதார மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம ஆழமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊரே, அதாவது சுத்தி இருக்கிற 18 பட்டி மக்களும் ஒன்னா சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல ஒரு ஆத்துல இறங்கி கொண்டாடுற ஒரு பிரம்மாண்டமான காட்சி. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு மதுரைக்காரன் இன்னைக்கு திரும்பி பார்க்குற ஒரு நிகழ்வு இது. மக்களும் சாமியும் ஒன்னா சேர்ந்து வைகை ஆத்துல இறங்குற அந்த கெத்து, அந்த பிரம்மாண்டத்தை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? இங்கதான் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. உலகத்திலேயே மிக நீண்ட காலமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் முழுவதும் நடக்கக்கூடிய வருடாந்திர திருவிழாக்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாபெரும் மக்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நிஜமாவே ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியம் என்ன? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, பிரம்மாண்ட காட்சி. இப்போ நாம பாக்குற இந்த மதுரை சித்திர திருவிழாவில் 2 மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம், இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். இந்த 2 நிகழ்வுகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்க நாம கொஞ்சோண்டு பின்னோக்கி பயணிக்கணும். பகுதி 2 பிரிவுகளின் கதை. இங்க இருக்கிற அந்த தெளிவான வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் சிட்டியோட சென்டர்ல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். இவங்க சைவ பிரிவை சேர்ந்தவங்க. மறுபக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் காடும் மலையும் சூழ்ந்த பகுதியில் இருக்கிற அழகர் கோவில். இவங்க வைணவ பிரிவை சேர்ந்தவங்க. இந்த 2 உலகங்களும் முற்றிலும் வெவ்வேறானவை. இவங்களோட வழிபாட்டு முறைகளும் சரி, மக்களும் சரி, தனித்தனியா தான் இருந்தாங்க. சைவ பிரிவு மக்கள் கொண்டாடிய மீனாட்சி அம்மனோட அந்த இதிகாச பயணம் ரொம்பவே எப்பிக்கானது. பாண்டிய நாட்டு ராணியாக முடிசூட்டுதல், அப்புறம் வட இந்தியாவை நோக்கி திக்கு விஜயம் செஞ்ச இமயமலை வரை போகுதல், அங்க சிவபெருமானை சந்தித்து காதல் கொள்ளுதல், கடைசியா அவங்க 2 பேருக்கும் நடக்கும் பிரம்மாண்டமான திருக்கல்யாணம். இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தோட முக்கிய நிகழ்வுகள். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 500 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 2 திருவிழாக்களும் முற்றிலும் வேறுபட்ட மாசங்கள்ல நடந்துச்சு. மீனாட்சி திருக்கல்யாணம் தை மாசத்திலையும், அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா மாசி மாசத்திலையும் நடந்துச்சு. அதுவும் அழகர் திருவிழா மதுரைக்கு வெளியில இருக்கிற தேமூர் அப்படிங்கிற ஊர்ல தான் நடந்துச்சு. இது 2க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு மக்கள் நம்புற அந்த ஃபேமஸான கதை என்ன? அழகர் தன்னுடைய தங்கை மீனாட்சியின் கல்யாணத்துக்காக மலையிலிருந்து வைகையாறு வரைக்கும் வராரு. ஆனா அவர் வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுது. அதனால செம கோபமாகி அவர் ஊருக்குள்ளேயே வராம ஆற்றிலிருந்தே திரும்பி போயிடுறாரு. அந்த கோபத்தையும் சித்திர மாசத்து வெயிலையும் தணிக்கத்தான் இன்னைக்கு மக்கள் அழகர் மேல தண்ணிய பீச்சி அடிச்சு கொண்டாடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நாம நம்புற கதை. பகுதி 3, மன்னரின் ராஜதந்திரம். இங்கதான் உண்மையான வரலாறு ஆரம்பமாகுது. 400 வருஷங்களுக்கு முன்னாடி மன்னர் திருமலை நாயக்கருக்கு 2 பெரிய தலைவலி இருந்துச்சு. முதல் பிரச்சனை என்னன்னா, தை மாசம் அப்படிங்கிறது மிக முக்கியமான அறுவடை காலம். அந்த நேரத்துல மக்கள் திருவிழாவில் ஈடுபட்டதால விவசாயம், அறுவடையெல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. 2வது பெரிய பிரச்சனை சைவ மற்றும் வைணவ பிரிவுகளுக்கிடையே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்த முடிவில்லாத மோதல்கள். ஊருக்குள்ள எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டைதான். இந்த 2 பிரச்சனைக்கும் மன்னர் கண்டுபிடிச்ச அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? ஒரு மெகா மர்ஜர். 2 தனித்தனி திருவிழாக்களையும் ஒன்னா இணைச்சு கோடை காலத்துல நடக்கிற ஒரு மாபெரும் திருவிழாவா மாத்துறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மற்றும் பொருளாதார வியூகம்தான் இது. பகுதி 4, ஒருங்கிணைக்கப்பட்ட தொன்ம கதையை உருமாக்குதல். மன்னர் திருமலை நாயக்கர் என்ன பண்ணாரு? லோக்கல் கதையவே அப்படியே மாத்தி எழுதினாரு. அழகர் வேற யாரும் கிடையாதுப்பா, நம்ம மீனாட்சி அம்மனோட சொந்த அண்ணன் தான் அப்படின்னு ஒரு புது கதையை உருவாக்குனாரு. இப்படி 2 தெய்வங்களையும் அண்ணன் தங்கையாக இணைச்சது மூலமா அடிச்சுக்கிட்டு இருந்த 2 பிரிவினரையும் ஒரே ஒரு குடும்ப கல்யாணத்துக்காக ஒன்னா சேர வச்சாரு. உண்மையிலே இது ஒரு கில்லாடித்தனமான உத்தி தான். ஆனா இதுல சில லாஜிக் இடிக்குதேன்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட். மீனாட்சி அம்மனோட பழங்கால வரலாற்றுல அவங்களுக்கு அண்ணன் இருந்ததா எந்த குறிப்புமே கிடையாது. அது மட்டும் இல்லாம மீனாட்சி திருக்கல்யாண புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அழகர் ஆத்திலிருந்து திரும்பி போயிட்டார்னு கதை சொன்னாலும் மீனாட்சிய தாரை வாழ்த்து கொடுப்பது மகாவிஷ்ணுவாகத்தான் இருப்பார். இந்த சின்ன முரண்பாடுகள் எல்லாம் மன்னர் எப்படி கதையை செதுக்கினார் அப்படிங்கறது நமக்கு அழகா காட்டுது. பகுதி 5, பொருளாதாரம் மரபு. பை மாசத்துல நடந்த திருவிழாவை ஏன் சித்திரைக்கு, அதாவது சம்மருக்கு மாத்தணும்? அது ஒரு செம பிரில்லியண்டான பொருளாதார வியூகம்.
சித்திரை மாசத்துல அறுவடை முடிஞ்சிருக்கும், மக்கள் கையில நல்லா காசு இருக்கும், எல்லாரும் தங்களுடைய ஓய்வு நேரத்துல ஜாலியா இருப்பாங்க. இது இயற்கையாகவே ஒரு வெக்கேஷன் டைம். இந்த நேரத்துல திருவிழாவை வச்சா பிசினஸ் சும்மா பிச்சுக்கோன்னு மன்னர் சரியா கணிச்சாரு. இதோட ரிசல்ட் ஒரு மாசம் முழுவதும் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு மாபெரும் திருவிழாவா இது மாறிடுச்சு. இதனால அந்த பகுதி வியாபாரிகளுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பூம் கிடைச்சது. 400 வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கும் சித்திரை திருவிழா மதுரையோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய தூணா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான லோக்கல் சென்டிமெண்ட் இருக்கு தெரியுமா? அழகர் குதிரையில ஆத்துல இறங்கும்போது அவர் கட்டியிருக்க பட்டு புடவையின் நிறத்தை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு மக்கள் கணிப்பாங்க. அவர் பச்சை நிற பட்டு கட்டியிருந்தா அந்த வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும்னும், சிவப்பு நிற பட்டு கட்டியிருந்தா சில ஆபத்துகள் வரலான்னும் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. பகுதி 6 மக்களை ஒன்றிணைக்கும் பாரம்பரியம். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மத மோதல்களை தடுக்கவும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தவும் ஒரு திட்டமிட்ட அரசியல் ஸ்ட்ராட்டஜியா தொடங்கின ஒண்ணு இன்னைக்கு எவ்ளோ அழகான மதச்சார்பற்ற மாபெரும் கொண்டாட்டமா மாறிடுச்சு பாருங்க. ஒரு எக்கனாமிக் பிளான் எப்படி நிஜமான கலாச்சார ஒற்றுமையா உருமாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட்டே. இன்றைய நவீன ஒற்றுமைக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் இந்த விழாவுல ஒன்னா கலந்துக்கறாங்க. குறிப்பா இஸ்லாமிய நண்பர்கள் தாம்பூலம், தேங்காய், பழம்னு பிரசாதங்களை பரிமாறி இந்த திருவிழாவை சிறப்பிக்கிறாங்க. இந்த ஒற்றுமைதான் இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் மன்னரோட திட்டத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இதே போல நீங்க கொண்டாடும் உங்க ஊர் திருவிழாக்கள் பின்னாலேயும் இப்படி ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மையான வரலாறும் பொருளாதார வியூகங்களும் ஒளிஞ்சிருக்குமா? அந்த புராண கதைகளை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற அறிவியலையும் லாஜிக்கும் தேடி பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.